ஹாய் செல்லம்ஸ். பாட்டி. ஏண்டா எடுபட்ட பையனே, காலையில வளகாப்பு சாதம் கொடுக்க வர சொன்னா இப்படி ஆடி அசைஞ்சு வந்து நிக்கிறேன். பாட்டி, எப்போ வரங்கிறது முக்கியம் இல்ல, எப்படி வரங்கிறது தான் முக்கியம். இந்த பேச்சுக்கெல்லாம் ஒன்னும் குறைச்சல் இல்ல. முதல்ல இதெல்லாம் எடுத்துட்டு போய் வண்டியில வை. மா, காலையில இட்லி எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு வந்தேன்ல, ரொம்ப பசிக்குதுமா. ஒரு 10 நிமிஷம் என் அக்கா கையால சமைச்ச சாப்பாடை சாப்பிட்டு வரேன். அதுக்கப்புறம் நான் எப்படி வேலை பாக்குறேன்னு பாரு. சரி. ஹாய்க்கா. வாடா. என்னடா சாப்பிட்டியா? அக்கா பசிக்குதுக்கா, சீக்கிரம். இருடா. அத்தை, அது சரியா மூடுங்க. சாப்பிட்டு வாங்கிக்கோ. அக்கா, என்னதான் கேட்டரிங் சர்வீஸ் வச்சு நடத்தினாலும் ஓ சமையல் அளவுக்கு வரவே மாட்டேங்குதுக்கா. 1000 தான் இருந்தாலும் அக்கா சமைக்கிற மாதிரி வருமா? ஏய் பச்சோந்தி, அவ ஆபீஸ் போனதுக்கு அப்புறம் மதியான சாப்பாட்டுக்கே என்கிட்ட தானே வருவேன். அப்ப இருக்குடா உனக்கு. அக்கா சமையல் எப்படியோ அதே மாதிரி தான் அம்மா சமையலும். ஒண்ணுக்கு ஒண்ணு சலைச்சதே இல்ல. இந்த பொழப்புக்கு எங்கேயாவது போய் ஆதித்யா, மாமாவை அப்படிலாம் பேசக்கூடாது. விடுக்கா, அவன் என்ன புதுசாவா பேசுறான்? அவன் என்ன கேவலமா பேசுறதோ, திரும்ப கேவலமா பேசுறதோ, திரும்ப திரும்ப கேவலமா பேசுறதோ புதுசு இல்லையே. அவன் பேசி பழகிட்டா, நானும் கேட்டு பழகிட்டேன். டேய் மனோ, வளகாப்பு வீட்டுக்காரங்க வந்துட்டாங்கடா. ஆமா. வணக்கம். வணக்கம் வணக்கம். வணக்கம்பா. என்ன தம்பி, எல்லாம் ரெடியா இருக்கா? எல்லாம் பக்காவா ரெடினா. புளி சாதம், புதினா சாதம், தக்காளி சாதம், தேங்காய் சாதம், தயிர் சாதம், 5 சாதமும் ரெடி. என்னது 5 சாதமா? ஆமா, 5 தானே சொன்னேன். என்னங்க நீங்க? ஏற்கனவே மாமியார் வீட்டுல நம்ம பொண்ணு படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கா. இப்ப 7 சாதம் வைக்க வேண்டிய இடத்துல இப்ப 5 சாதம் வச்சா அந்த அம்மா என்னென்ன பேசுவாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? ஏற்கனவே 1008 குறை சொல்லுவாங்க. இப்ப 5 பாத்திரத்தை எடுத்துட்டு போய் வச்சா வெறும் வாய்க்கு வெத்தலை கிடைச்ச மாதிரி மென்னு துப்பிடுவாங்களேங்க. ஏங்கம்மா, அப்படின்னா நேத்தே 7 சாதம்னு சொல்ல வேண்டியதானே? ஆனா நீங்க வேறம்மா, பிறந்தது 4 பொம்பளை பிள்ளைங்க, ஒண்ணு ஒன்னா கரை சேர்க்கறதுக்குள்ள நான் படாத பாடுபட்டு இருக்கேம்மா. நான் பாக்குற வேலைக்கு என்னால இவ்வளவுதான் பண்ண முடியும். அதெல்லாம் சரிதாங்க. உங்க பொண்டாட்டி சொன்ன மாதிரி உங்க சம்மந்தி குறை சொல்லி பேசினா அது உங்க பொண்ணுக்கு தானே கஷ்டம்.